தங்கள் மனம் கவரும் திரைக்கலைஞர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து காண உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் நிகழ்ச்சி பிடித்திருந்தால் லைக் என்ற பட்டன் மூலம் தங்கள் விருப்பத்தையும் மற்றவர்களும் அறிந்திட ஷேர் என்ற பட்டன் மூலம் பகிர வேண்டுகிறோம். நியூஸ் மிக்ஸ் டிவி தங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது. மிக நெடிந்த உயரம் இல்லை எனினும் உயரத்திற்கேற்ப சற்று தொப்பை உடைய ஆஜானு பாகுவான கருமை நிறம் கொண்ட தோற்ற பொலிவில் அகன்ற நீள்வட்ட வடிவ முக அமைப்பில் சிறிய கண்களையும் பெரிய நாசிகள் மட்டுமின்றி அட்சரம் பிசகாத தெள்ள தெளிவான உச்சரிப்புகள் உடைய பிரத்யேக வெண்கல குரல் வளத்தையும் தன்னகத்தை கொண்ட சிறப்புக்குரியவர்தான் நகைச்சுவையில் தனக்கென்று ஓரிடத்தை பிடித்து இன்றைய இளம் தலைமுறையினர் மத்தியில் கால ஓட்டத்தால் மறைந்து போனாலும் தனது காமெடிகள் மூலம் மறையாமல் வாழ்ந்து வரும் கலை நாயகர் செல்லதுரை ஆவார். நடிகரும் இயக்குனரும் மற்றும் கதை சக்கரவர்த்தியான கே. பாக்யராஜ் மூலம் திரை உலகில் அறிமுகமானவர். தமிழ் மட்டுமின்றி தெலுங்கு உள்ளிட்ட 350க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் தனது தேர்ந்த நடிப்பினாலும் முக பாவனைகளினாலும் மற்றும் உடல் மொழிகளாலும் முத்திரை பதித்தவர். இப்பேற்பட்ட சிறப்புக்குரிய மறைந்த செல்லதுரை அவர்கள் எங்கு பிறந்தார், எவ்வாறு வளர்ந்தார், கலை பின்புலம் இல்லாத குடும்பத்தில் பிறந்தவர் எப்படி திரைத்துறையில் கால் பதித்தார், நடிப்பால் நின்ற நகைச்சுவை திரைப்படங்கள் யாவை, யாரை மனம் புரிந்து கொண்டார், பிள்ளைகள் எத்தனை பேர், திரை உலகில் நகைச்சுவை நடிகர்களில் ஒருவராக உச்சம் தொட்டு வந்தவர் எதனால் எப்படி மறைந்து போனார் உள்ளிட்ட அவர்தம் நினைவலைகள் கூறும் பிறப்பு முதல் இறப்பு வரையிலான சிறப்பு வாழ்க்கை பயண நிகழ்ச்சி தொகுப்பை சற்று விரிவாக காண்போம். 1941ஆம் ஆண்டு கொங்கு மண்டலங்களில் பிரதானமான மாவட்டமும் தமிழகத்தின் மான்செஸ்டர் என போற்றப்படுவதுமான கோவை மாவட்டத்தை பூர்வீகமாக கொண்ட குடும்பத்தில் பிறந்தவர்தான் நமது வாழ்க்கை பயண நினைவலைகள் நாயகர் செல்லதுரை ஆவார். ஜவுளி தொழில் உள்ளிட்ட வணிக தொழிலை மேற்கொண்டு வந்த குடும்பத்தில் பிறந்தவரான செல்லதுரைக்கு ஏனோ தெரியவில்லை, கலைகளின் மீது பேரார்வம் மேலோங்கித்தான் காணப்பட்டது. சிறு வயதிலேயே தங்கள் ஊர் திருவிழாக்களில் இடம்பெறும் கலை நிகழ்ச்சிகளால் ஈர்க்கப்பட்டவர் தானும் அதுபோன்றே கலையார்வம் மிக்கவராக பிரதிபலிக்கத்தான் ஆரம்பித்தார். மகனின் கலை ஈடுபாடு பெற்றோருக்கு ஓரளவு பிடித்து போயிருப்பினும் எதிர்காலத்தில் மேம்படு நிலையினை எய்த வேண்டும் என்ற அடிப்படையில் கல்வியில் நன்கு கவனம் செலுத்தி உயர வேண்டும் என அழுத்தம் கொடுக்க செல்லதுரையும் பெற்றோரின் மனம் கோணாதவாறு தங்கள் ஊரில் இயங்கி வந்த பள்ளிக்கூடத்தில் படிப்பை தொடர்ந்து வந்தவர் பெற்றோருக்காக கல்வியினையும் தனக்காக கலையினையும் வளர்த்து கொள்ளத்தான் ஆரம்பித்தார். பள்ளியின் ஆண்டு விழாவில் இடம்பெறும் நாடகம் உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகளில் பங்கேற்று தன்னை செம்மைப்படுத்திக் கொண்டவர் ஒரு வழியாக பள்ளி படிப்பை முடித்த பின் கோயம்புத்தூரில் இயங்கி வந்த சிறு சிறு நாடக குழுக்களில் தன்னை இணைத்துக் கொண்டு நடிப்பில் வளர்த்து கொண்டதுடன் பிரிதொரு காலங்களில் சொந்தமாகவே ஒரு நாடக குழு ஒன்றை ஆரம்பித்தும் அதில் தனது நெருங்கிய நண்பர்களை இணைத்துக் கொண்டும் அரங்கேற்ற ஆரம்பித்தார். இவ்வாறு நாடக கலையுடன் பயணித்து வந்தவருக்கு அறிமுகமானவர்தான் கே. பாக்யராஜ் ஆவார். இதன் அடிப்படையில் பாக்யராஜின் கதை அமைப்புடன் மேடை ஏறிய நாடக குழுவிலும் ஐக்கியமாகி எண்ணற்ற நாடகங்களில் நடித்து வந்த செல்லதுரைக்கு அறிமுகமானவர்தான் அவ்வேளைய நாடக ஹீரோவாக வலவந்த பிற்கால மகாவில்லன் நடிகர் R.P. விஸ்வம் ஆவார். இதன் பின்னர் நாடக உலகம் என பயணித்து வந்த பாக்யராஜ் இதையடுத்து திரை உலகில் தன்னை வளர்த்துக் கொள்ளும் பொருட்டு சென்னை மாகாணம் வந்து சில இயக்குநர்களிடம் உதவி இயக்குநராக, கதையாசிரியராக மற்றும் திரை கலைஞர்களுக்கு வசனம் சொல்லி கொடுப்பவராக என தன்னை படிப்படியாக வளர்த்து கொண்டவர் பின்னர் கால சுழற்சியால் இயக்குனர் இமயம் பாரதி ராஜாவுடன் இணைந்து பயணிக்கும் போதுதான் பெரும் உயர்வை சந்தித்தார். இதனைத் தொடர்ந்து 16 வயதினிலே கிழக்கே போகும் ரயில், சிகப்பு ரோஜாக்கள் உள்ளிட்ட திரைப்படங்களில் சிறு சிறு வேடங்களை ஏற்று தலை காட்டி வந்த பாக்யராஜ் அவர்கள் புதிய வார்ப்புகள் என்ற திரைப்படத்தின் மூலம் கதையின் ஹீரோவாக ரத்தி அக்னிஹோத்ரியின் இணையாக தனது கலை குரு பாரதி ராஜாவால் அறிமுகப்படுத்தப்பட்டார். இதன் பின்னர் சுவரில்லாத சித்திரங்கள் திரைப்படத்தின் மூலம் இயக்குனர் என அந்தஸ்தையும் பெற்றுவிட்ட பாக்யராஜ் அவர்கள் இதையடுத்து ஒரு கை ஓசை, மௌன கீதங்கள், இன்று போய் நாளை வா, விடியும் வரை காத்திரு, அந்த 7 நாட்கள் என தொடர் வெற்றி படங்களை இயக்கி நடித்து வந்த வேளையில் கோயம்புத்தூரில் ஆரம்ப காலங்களில் பாக்யராஜின் அபிமானத்திற்குரிய கலைஞராக நண்பராக விளங்கிய செல்லதுரைக்கும் சினிமாவில் கால் பதிக்க ஆசை உண்டானதில் ஆச்சரியம் இல்லைதான். இதன் பேரில் சென்னை வந்து கே. பாக்யராஜை நேரில் சந்தித்து வாய்ப்பு கேட்டவருக்கு மகிழ்ச்சி தரும் வகையில் பிரதான கதாபாத்திரம் இல்லை எனினும்
ஓரளவிற்கு அடையாளம் காணும் வண்ணம் வேடம் அமைந்துதான் போனது. இதன் அடிப்படையில் 1982 துர்கா பகவதி பிலிம்ஸ் தயாரிப்பில் கே. பாக்யராஜின் கதை, வசனம், இயக்கம் மற்றும் நடிப்பில் வெளியான தூரல் நின்னு போச்சு என்ற திரைப்படத்தின் வாயிலாக தமிழ் திரை உலகில் முதலில் கால் பதித்தார் செல்லதுரை அவர்கள். செல்லதுரை அறிமுகமான இத்திரைப்படத்தில் செல்லதுரை என்ற ஹீரோ கதாபாத்திரத்தை ஏற்று பாக்யராஜ் நடித்த இத்திரைப்படம் காமெடியும் காதலும் கலந்த ஜனரஞ்சகமான கதை அமைப்பு, ஒளிப்பதிவு, பாடல்கள் என மாபெரும் வெற்றிகளையும் வணிக ரீதியிலான வசூல்களையும் படைத்ததோடு மட்டுமின்றி மதுரை தங்கம் திரையரங்கில் 300 நாட்கள் திரையிடப்பட்டு வரலாற்று சாதனையையும் நன்கு கண்டது. செல்லதுரை அறிமுகமான இத்திரைப்படம் மாபெரும் வெற்றி படமாக அமைந்து போனது அவருக்கான திரை வாய்ப்புகளை உருவாக்கத்தான் ஆரம்பித்தது எனலாம். இதன் பின்னர் 1983 ஏவிஎம் தயாரிப்பில் வெளியான கே. பாக்யராஜின் முந்தானை முடிச்சு என்ற திரைப்படத்தில் கிராமத்து வாசியாக அவ்வப்போது தலை காட்டிய செல்லதுரைக்கு காட்சி குறைவாயினும் ரசிகர்கள் மனதில் இன்றளவும் நிற்கும்படியான நடிப்பை தந்து சற்று உயர்த்திய திரைப்படம்தான் தாவணி கனவுகள் ஆகும். 1984 தனது காதல் மனைவி பிரவீணா பெயரில் கே. பாக்யராஜ் ஆரம்பித்த பிரவீணா பிலிம் சர்க்கியூட் தயாரிப்பில் அவரது இயக்கத்தில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடிப்பில் வெளியான தாவணி கனவுகள் என்ற திரைப்படத்தில் கதையின்படி சுப்பிரமணி போன்ற பட்டதாரிகள் இந்நாட்டுக்கு தேவை என கல்வி பட்டத்தை பெற்ற பட்டதாரியான கே. பாக்யராஜ் தங்கைகள் மிகுந்த தனது குடும்பத்தை காப்பாற்ற கம்பெனியாக ஏறி வேலை தேடும் நிலையில் மேனேஜர் விநாயகமூர்த்தி என்ற கதாபாத்திரத்தை ஏற்ற செல்லதுரையிடம் நேர்முக தேர்வுக்கு சுப்பிரமணி எனும் பாக்யராஜ் வருவதும், கேள்வி கேட்கிறேன் பேர்வழி என எண்ணற்ற கேள்விகளை கேட்டு ஒரு வழியாக சுப்பிரமணியம் தேர்வாகவிருந்த சமயத்தில் போன் வருவதும், வேலையை தகுதியில்லாத ஒரு பெண்ணுக்கு தருவதற்காக ஏடாகுடமான கேள்விகளை கேட்டு நிராகரிப்பதும், விரக்தியுடன் வெளியே செல்லும் சுப்பிரமணியத்திடம் ஏர் கூலரை ஆன் செய்ய சொல்லி கேட்டு தர்மடி என வாங்கி கட்டிக்கொண்டு கோச் வரை செல்வதும் என தனது முகபாவனைகள் மற்றும் வசன மொழிகளால் அமர்க்களப்படுத்தியிருப்பார் செல்லதுரை அவர்கள். எவ்வாறு கே. பாக்யராஜின் திரைப்படங்களில் ஏதேனும் ஒரு காட்சியாவது ஏற்று முத்திரை பதித்துவிடும் செல்லதுரையானவர் 1989 வெளியான ஆராரு ஆரிரரு என்ற திரைப்படத்தில் மனநலம் பாதிக்கப்பட்டவர்களில் ஒருவராக எதை கூறினாலும் அதிர்ச்சியாக திரும்ப கூறும் அதிர்ச்சி பைத்தியம் என்ற கதாபாத்திரத்தில் தோன்றி அதிர்ச்சிகளையும் காமெடியாக ரசிக்க வைத்திருப்பார். கேப்டன் சொரியப்பாவாக குலதெய்வம் ராஜகோபால் கிச்சு கிச்சு மூட்டிய இத்திரைப்படத்தில் பாக்யராஜ் வாலி பாடலிசை கூட்டணியில் எஸ். ஜானகி குழுவினரோடு பாடிய தானா தலையாடுண்டா தம்பிகளா என்ற பாடல் அவ்வேளையில் வெகு பிரபலமாகும். 1992 மீண்டும் பாக்யராஜ் கூட்டணியில் வெளியான சுந்தரகாண்டம் எனும் திரைப்படத்தில் பள்ளியின் தலைமை ஆசிரியராக வேடமேற்ற செல்லதுரையானவர் தங்கள் பள்ளியில் ஆசிரியர் பொறுப்பை ஏற்க வந்திருக்கும் சண்முகமணி எனும் பாக்யராஜை மாலை அணிவித்து வரவேற்கிறேன் என கடைசி வரை மாலையை போடாமல் வாழ்த்துகிறேன் பேர்வழி என்று மாலையில் உள்ள பூக்கள் அனைத்தையும் உதிர்த்துவிட்டு வெறும் நாரை மட்டும் பாக்யராஜுக்கு அணிவிப்பது அல்டிமேட் காமெடியாகும். எவ்வாறு பாக்யராஜின் அம்மா வந்தாச்சு உள்ளிட்ட திரைப்படங்களில் தொடர்ந்து நடித்து வந்தவரை மற்ற இயக்குநர்களும் தங்கள் பங்கிற்கு வாய்ப்புகளை வழங்கி நகைச்சுவை குணச்சித்திர வேடங்களுக்கு பயன்படுத்திக் கொண்டனர் என கூறலாம். இதன் பேரில் கமலஹாசன், விஜயகாந்த், சத்யராஜ், பிரபு, கார்த்திக், பார்த்திபன், ராம்கி, சரத்குமார் உள்ளிட்ட எண்ணற்ற கலைஞர்களோடு நடித்து வந்தவரை குடும்ப கதைகளின் இயக்குனர் வி. சேகர் அவர்கள் தன்னுடைய ஒன்னாயிருக்க கத்துக்கணும், பொங்கலோ பொங்கல் போன்ற திரைப்படங்களில் தந்தை உள்ளிட்ட வேடங்களை ஏற்று நடிக்க வைத்தார். இவ்வாறு முன்னணி நாயகர்களோடு தனது தேர்ந்த நடிப்பால் ஓரிரு காட்சிகளில் தலைக்காட்டி வந்த செல்லதுரை அவர்களை புகழின் உச்சத்தில் அமர வைத்தது வைகை புயல் வடிவேலுவுடன் இணைந்து நடித்த காலமாகும். 1997 வினித், யுவராணி நடிப்பில் வெளியான சக்தி என்ற திரைப்படத்தின் வாயிலாக இணைந்த இவ்விருவர் காமெடி கூட்டணியானது பின்னர் 2014 வரை என சுமார் 17 வருடங்கள் நீடித்தது. சக்தி திரைப்படத்தின் காட்சி அமைப்பின்படி டீ கடையில் செல்லதுரை டீ குடித்துக் கொண்டிருக்கும் வேளையில் கடைக்காரரிடம் எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லை, குடிக்கிற மாதிரி நல்ல டீ போடு என இருளாண்டி எனும் வடிவேலு கேட்பதும், டீயை குடித்துவிட்டு மாடு குடிக்கிற கலனி மாதிரி டீ இருக்கு என துப்புவதும், மனுஷன் குடிப்பானா இதை என வாய் உதார் விட்டுக்கொண்டே வெறுப்பேற்றும் வார்த்தைகளால் விலங்குகளுக்கு ஒப்பாக சாடுவதும், ஒரு கட்டத்தில் கடைக்காரர்
டீ குடித்துக் கொண்டிருக்கும் செல்லதுரையிடம் தங்களைத்தான் மறைமுகமாக இருளாண்டி தாக்குகிறார் என கூற, முடிந்தது கதி என்று இருளாண்டி எனும் வடிவேலுவை செல்லதுரை நைய புடைக்கும் காட்சிகள் கண்டிப்பாக வடிவேலுக்கு இது தேவைதான் என ரசிகர்கள் ரசிக்கும் அளவுக்கு காட்சிகள் நகரும். இவ்வாறாக அமைந்த வடிவேலு செல்லதுரை கூட்டணியானது இதற்கடுத்து பொங்கலோ பொங்கல், நேசம் புதுசு என நீடித்து வந்த நிலையில் சூர்யா நடிப்பில் வெளியான ஸ்ரீ என்ற திரைப்படம் இருவரையும் உச்சத்தில் அமர்த்தியது எனலாம். பூட்டிய மது கடைக்குள் புகுந்து போதையேற்றிக் கொள்ளும் வடிவேலு செல்லதுரைக்கு போன் போட்டு, ஹலோ பிரபா ஒயின் ஷாப் ஓனருங்களா என கேட்டு, கடையை எப்ப திறப்பீங்க என கேட்பதும், காலையில தான் என செல்லதுரை கூற, ஓ அப்படியா, நோ ப்ராப்ளம், சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ் என கூறுவதும், இதையே பலமுறை செய்து ஒரு கட்டத்தில் நீ எப்ப கடையை திறக்கிறது, நான் எப்ப வெளியே போறது என கேட்டு செல்லதுரையை அதிரவிடும் காட்சிகள் காலங்கள் பல கடந்தாலும் நினைவலைகளில் அல்டிமேட்டாக மறக்காது நிற்கும். கிமு என்ற திரைப்படத்தில் அரிசி கடை வைத்திருக்கும் செல்லதுரையிடம் மாடசாமி எனும் வடிவேலு வந்து 250 மூட்டைகள் அரிசி வாங்க உள்ள தனக்கு சாம்பிளாக ஒவ்வொரு மூட்டைக்கும் 1 கிலோ வீதம் அரிசி கேட்டு ஏமாற்றுவது ஒரு வகை காமெடி எனில், நடிகர் விஜயின் தம்பி விக்ராந்த் அறிமுகமான கற்க கசடர என்ற திரைப்படத்தில் சும்மா இருப்பதின் கஷ்டத்தை ஒண்டி புலி எனும் வடிவேலு காமெடி வடிவில் செல்லதுரையை சும்மாவாக இருக்க வைத்து பின்னர் முடியாமல் போக சவுக்கடி கொடுத்து ஓட விடுவது மற்றொரு வகை காமெடியாகும். இதைப் போல தாஸ் என்ற திரைப்படத்தில் டீ குடித்துக் கொண்டிருக்கும் செல்லதுரையை சிறுவன் பாபா என வம்புக்கு அழைப்பதும், தட்டி கேட்கிறேன் பேர்வழி என வெகுண்டெழுந்த வடிவேலு கிட்னியை பறிகொடுத்துவிட்டு செல்லதுரையிடம் உரையிடுவதும் என தொடர்ந்து வந்த இக்காமெடி கூட்டணியினரின் நகைச்சுவைகளை இன்று நினைத்தாலும் மனம் தானாகவே சிரிக்க ஆரம்பித்துவிடும். சுந்தர் சியின் தலைநகரம் என்ற திரைப்படத்தில் நாய் சேகரான வடிவேலுவின் சவர தொழிலாளி தாத்தாவாக தோன்றிய செல்லதுரை அவர்கள் சென்னைக்கு செல்லும் வடிவேலுவிடம் சபித்துக் கொண்டே சவர பெட்டியை தரும் காட்சியிலும் சரி, நகரம் மறுபக்கம் என்ற திரைப்படத்தில் திருடப் போகும் வடிவேலு கூட்டாளிகளின் போஸ்டர் புரட்சியால் இன்ஸ்பெக்டர் செல்லதுரையிடம் வடிவேலு மொத்தமாக மாட்டிக்கொள்ளும் காட்சியிலும் சரி வயிறு குலுங்க சிரிக்க வைத்திருப்பார். மேற்கண்ட இரு திரைப்படங்களுமே வைகை புயல் வடிவேலுவின் நகைச்சுவை பயணத்தில் ஒரு மைல் கல்லாகவே அமைந்தது என்பதை மறுப்பதற்கு இல்லை. எல்லாம் அவன் செயல் என்ற திரைப்படத்தில் வழக்கறிஞர் வண்டு முருகனாக வழக்கு வாதாடும் போது ஜாமாகி நிற்பதும், எதிர்தரப்பு வழக்கறிஞரை பார்த்து கத்தும்போது நீதிபதியாக அமர்ந்திருக்கும் செல்லதுரையிடம் வாங்கி கட்டிக் கொள்வதும் என நகைச்சுவை உச்சம் தொட்டிருக்கும். இதேபோல் சுறா என்ற திரைப்படத்தில் அம்ரல்லா எனும் வடிவேலு படகு போட்டியில் கலந்து கொள்ள போகிறேன் என ஆட்டம் பாட்டம் என நேரத்தை வீண் செய்துவிட்டு கடைசியாக வந்து நடுவரான செல்லதுரையிடம் அர்ச்சனைகளால் அலறிக்கொண்டு ஓடுவதும் என மேற்கூறிய ஒவ்வொரு காமெடிகளை இன்று பார்த்தாலும் சிரிக்காதவர்கள் கூட மனமிட்டு கண்டிப்பாக சிரித்து விடுவர். அந்த அளவுக்கு வடிவேலு செல்லதுரை நகைச்சுவை கூட்டணி அற்புதமாக பலம் வந்தது எனலாம். இவ்வாறு ஆரம்ப காலங்களில் பாக்யராஜின் திரைப்படங்களில் நடித்து வந்த செல்லதுரையானவர் 2003 கே. பாக்யராஜின் கதை வசனம் மற்றும் இயக்கத்தில் விஜயகாந்த் நடிப்பில் வெளியான சொக்க தங்கம் என்ற திரைப்படத்தில் நடித்ததே அக்கூட்டணியுடன் அவர் இணைந்து நடித்த இறுதி திரைப்படமாகும். இதைப் போலவே 2014ஆம் ஆண்டு வடிவேலு இரட்டை வேடங்களில் கதையின் ஹீரோவாக தோன்றிய தெனாலிராமன் என்ற திரைப்படத்தில் அமைச்சர் வேடமேற்று செல்லதுரை வடிவேலுவுடன் இணைந்து நடித்ததே வடிவேலு கூட்டணியில் தோன்றிய கடைசி திரைப்படமாகும். பாக்யராஜ் வடிவேலு கூட்டணியை தவிர விவேக்குடன் ஆசையில் ஓர் கடிதம், உள்ளம் கொள்ளை போகுதே, கவுண்டமணியுடன் கண்ணன் வருவான், பாண்டியராஜனுடன் சுந்தரி நீயும் சுந்தரி நானும் என 4 தலைமுறை கலைஞர்கள் அனைவருடனும் இணைந்து நடித்த பெருமைக்குரியவராவார் செல்லதுரை அவர்கள். வெள்ளித்திரை மட்டுமின்றி 1999 வெளியான சித்தி, 2002 வெளியான மெட்டி ஒலி, 2006 ஒளிபரப்பான கனா காணும் காலங்கள் உள்ளிட்ட தொலைக்காட்சி தொடர்களிலும் நடித்து சின்ன திரை ரசிகர்களின் பேரபிமானத்தையும் நன்கு பெற்றார் செல்லதுரை அவர்கள். இப்பேற்பட்ட சிறப்புக்குரிய செல்லதுரை அவர்கள் தனபாக்கியம் என்பவரை மனம் புரிந்தவராவார். மேற்கூறிய செல்லதுரை தனபாக்கியம் தம்பதிகளின் அன்பின் அடையாளமாக செந்தில்வேல் மற்றும் சுப்பிரமணியம் என 2 மகன்களும், ராணி மற்றும் திலகவதி எனும் 2 மகள்களும் பிறந்தனர். பிள்ளைகள் அனைவரும் தற்போது தங்களது குடும்பத்துடன் மகிழ்ச்சிகரமாக வாழ்ந்து வருகின்றனர். இவ்வாறு சிறந்த இல்லற வாழ்வு, அன்பு பிள்ளைகள், பாசமிகு பேர குழந்தைகள் மட்டுமின்றி திரை உலக வாழ்வு என மகிழ்ச்சிகரமாக 74ஆம் வயது வரை பயணித்து வந்த செல்லதுரை அவர்களுக்கு
வயது முதுமை, சில உடலியல் குறைபாடுகள் காரணமாக யாரும் எதிர்பாராத வண்ணம் பக்கவாதம் என்ற நோய் தாக்கியது வருத்தமாகும். இதற்காக தொடர் சிகிச்சைகள் மேற்கொண்டு வந்தவருக்கு சிறுநீரக கோளாறுகளும் மேலும் ஒரு துயராக தொற்றிக்கொண்ட நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு உரிய சிகிச்சைகள் எடுத்து வந்த போது அதீத இரத்த அழுத்தம் மற்றும் மாரடைப்பு காரணமாக 2015ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 7ஆம் தேதியன்று இப்புவி உலக வாழ்விலிருந்து அவர் முற்றிலும் விடைபெற்றார். தேர்ந்த நடிப்பு மற்றும் நகைச்சுவை திறத்தால் அக்கால ரசிகர்கள் முதல் இக்கால இளைய தலைமுறையினர் வரை தனது முகபாவனைகள் மற்றும் உடல் மொழிகளால் காமெடி விருந்து படைத்து உடலால் மறைந்து போனாலும் மனதால் வாழ்ந்து வரும் கலை நாயகர் செல்லதுரை அவர்களின் நினைவலைகளானது கலை பயணம் இப்புவி உலகில் உள்ளவரை என்றும் மறையாது மனவலிகளுக்கு ஓர் அருமருந்தாக அன்னாரின் ஞாபகங்களை பிரதிபலித்துக் கொண்டே இருக்கும் எனில் அது மிகையாகாது. இவரை போன்ற நகைச்சுவை கலைஞர்களான எம்ஜிஆர், சிவாஜி கணேசன் திரைப்படங்களில் வில்லன் கூட்டங்களில் ஒருவராக தோன்றியவரும் பிற்காலங்களில் கவுண்டமணி, செந்தில் காமெடி கூட்டணியில் வலம் வந்த பிரதான கலைஞரும், ஜம்பலக்கடி பம்பா, ஆப்பிரிக்க அங்கிள், டே மோசக்காரா காமெடி புகழ் நாயகரும், இறுதி காலங்களில் யாருடைய ஆதரவும் இன்றியும் அங்கீகாரமின்றியும் மரணித்து போனவருமான வேதனை நாயகர் கருப்பு சுப்பையா அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமாகவும், பிரபல எழுத்தாளர் சாண்டில்யனின் உதவியாளராக பயணித்தவரும், கவுண்டமணி, செந்தில் காமெடி கூட்டணியில் உதயகீதம், வில்லு பாட்டுக்காரன் என எண்ணற்ற திரைப்படங்களில் அல்டிமேட் நகைச்சுவை விருந்து படைத்தவரும், இறுதி வரை திருமண பந்தமின்றி எவருடைய ஆதரவுமின்றி கடும் வேதனையில் மறைந்து போன தயிர்வடை தேசிகன் அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமாகவும், திரை உலகில் நகைச்சுவை செல்வர் என பட்டம் பெற்றவரும், அரசியல் ரீதியாக முன்னர் திமுகவில் பயணித்து பின்னர் அஇஅதிமுகவில் எம்பியாக தன்னை நிலைப்படுத்திக் கொண்டவரும், முகபாவனைகள், வாய்க்கொள்ளா சிரிப்பு மற்றும் வசன மொழிகளால் தனக்கென்று ஓரிடத்தை பிடித்து நகைச்சுவை விருந்து படைத்தவரும், தயாரிப்பாளருமான மறைந்த எஸ் சந்திரன் அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமாக மட்டுமல்லாது தாங்கள் பார்த்து கொண்டிருக்கும் வீடியோவின் கீழே காணப்படும் டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் பிரத்யேகமாக வழங்கப்பட்டுள்ள இணைப்புகள் வாயிலாக மேற்கண்ட மறக்க முடியாத நகைச்சுவை நாயகர்களின் அரிய தகவல்கள் மற்றும் குடும்ப புகைப்படங்கள் நிறைந்த சிறப்பு வாழ்க்கை பயணத்தை தாங்கள் அனைவரும் முழுமையாக அறிந்து கொள்ளலாம். இவர்களை போன்ற மறக்க முடியாத நகைச்சுவை நாயகர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து காண உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் பின்னர் வரும் பெல் பட்டனில் உள்ள ஆல் என்ற எழுத்தை தெரிவு செய்து கொண்டு தங்களின் விருப்பத்தை லைக் என்ற குறியீடு மூலமாகவும் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ் வாயிலாகவும் பகிர வேண்டுகிறோம். காத்திருங்கள் மற்றும் ஒரு வாழ்க்கை பயணத்திற்கு. அதுவரை இணைந்திருங்கள் உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியுடன். நன்றி.